அப்பா. ஓம் வசுதேவசுதன் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம். நம்ம போன வாரம் 3 டாக்டர்கள் அப்படின்னு தலைப்பு போட்டு 2 டாக்டர் அவரை பற்றி பேச முடிந்தது. டாக்டர் ஆல்பர்ட் ஷ்வைட்சர் வேறு தொழிலில் இருந்து அப்புறம் டாக்டருக்கு படித்து டாக்டர் தொழிலுக்கு வந்து சேவையாக சவுத் ஆப்பிரிக்காவில் பெரிய ஒரு மருத்துவ சேவை செய்தவர். மாதவ் அனந்த பை மணிப்பால், அந்த மங்களூர் அந்த சைடு மணிப்பாலில் டாக்டராக படித்த பிறகு அங்கிருந்து வந்து பேங்கராக மாறி நம்ம தேசத்தில் டாப் 12 பேங்க்கில் ஒன்றாக வளர்த்து அதெல்லாம் ஒரு 4 அந்த மீனவ பெண்களுடைய 4 இன்வெஸ்ட்மெண்ட், 4 முதலீடு. அதில் அது பெரிய பேங்காக வளர்த்து மணிப்பாலில் இன்றைக்கு கூட பெரிய இன்ஜினியரிங், மெடிக்கல் காலேஜ், ஸ்கூலு, எஜுகேஷனல் கேம்பஸ், அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக மாறி மருத்துவர் தொழிலை விட்டு வெளியே வந்து அந்த அனந்த பை பற்றி பேசினேன். 3வது டாக்டர் ஹெட்கேவார், கேசவ பலிராம் பந்த் ஹெட்கேவார். இவரும் எம்பிபிஎஸ் டாக்டர், அப்போ எல்எம்பி, லைசன்சியேட் மெடிக்கல் பிராக்டிஷனர், எல்எம்பி. 1800 கடைசி 1905 சுமார் படித்து, ஆனால் டாக்டர் தொழிலுக்கெல்லாம் போகாமல் சமுதாயம், தேசம், இந்து சமுதாயம் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்தவர். அவர் ஆரம்பித்த அந்த அமைப்பு, அதனுடைய நூற்றுக்கணக்கான கிளைகள் இன்றைய வரைக்கும் நம்ம தேசத்தில் உயிரோட சிறப்பாக வளர்ந்து ஓங்கி இந்து சமுதாயத்தில் பெரிய ஒரு பாதுகாப்பாளனாக நிற்கிற அந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம், RSS, அதை ஆரம்பித்தவர். 889 பிறந்தார். சின்ன வயசுலேருந்தே கடுமையாக தீவிரமான தேசபக்தி. மகாராஷ்டிரா, சத்ரபதி சிவாஜி, அப்புறம் அவருடைய காலத்தில் 1897 தூக்கு மேடைக்கு போன சாப்ஹேக்கர் சகோதரர்கள். அந்த சாப்ஹேக்கர் சகோதரர்களை புனேல போலியோ வந்திருந்த போது வீட்டுக்குள்ள புகுந்து, போலியோ இல்லை, பிளேக் வந்திருந்த போது வீட்டுக்குள்ள புகுந்து அந்த பிளேக் நோயாளிகள் எல்லாம் உள்ள புகுந்து எடுத்துன்னு போய் ஊருக்கு வெளியில மைதானத்தில் போட்டு செத்து போகட்டும்னு அந்த வீட்டுக்குள்ள புகுந்த போது இந்துக்களுடைய நம்ம வீட்டு சாமி ரூமு அதெல்லாம் மதிக்காம எல்லாம் ரொம்ப அராஜகமாக நடந்தில்ல. அந்த கலெக்டர் அவரை கொன்ன அந்த சகோதரர்கள், அவர்களுக்கு தூக்கு மேடை கிடைச்சது 1897. அப்போ இந்த டாக்டர் ஹெட்கேவார் ஒரு 8 வயசு குழந்தை, 3ஆம் வகுப்பு படிக்கிறார். மகாராணி உடைய அங்கே கிங் ஜார்ஜ், இங்கிலாண்டில், அந்த கிங் ஜார்ஜுடைய ஏதோ நாளை கொண்டாட ஸ்கூல்ல எல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுக்குறாங்க.
3ஆம் கிளாஸ் படிக்கிற இந்த மாணவன், அந்த வெள்ளைக்கார அதிகாரி எஜுகேஷன் ஆஃபீசர் வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் குடுக்கும்போது, அதை எடுத்து வீசி எறிகிறார். இது கொண்டாடப்பட வேண்டிய நாளா? அப்படின்னு வார்த்தைகள்ல சொல்லாம அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான தேசபக்தியோட பிறந்த அந்த கேசவராவ், கேசவன் அப்படின்னு நம்ம சொன்னா, பலிராம் பந்த் அவருடைய அப்பா பேரு. ஹெட்கேவார் குடும்ப பெயர். இந்த வார் அப்படின்னு முடியிற குடும்பங்கள் எல்லாம் தெலுங்கு, ஆந்திராலேருந்து இங்க விதர்ப பகுதி, நாக்பூர சுத்தி இருக்கிற பகுதிகள்ல வந்து இருந்தவங்க. இது நம்ம நாட்டுல இந்த மாநில வாரிய இந்த மொழிவாரி மாநிலங்கள், இது கன்னட மக்களுக்கு, இது தமிழ் மக்களுக்கு, இது தெலுங்கு மக்களுக்கு. இதெல்லாம் இப்போ நேருவுடைய குறுகிய பார்வையில வக்கிரமான சில கருத்துக்களால உருவானது. நம்ம தேசத்துல எல்லாரும் எல்லா பக்கமும் போய் போகக்கூடிய ஒரு ஒரு ஒன்றிணைந்த ஒரு விஷயமா தான் இருந்தது. காசிக்கு போவோம், ராமேஸ்வரத்துக்கு வருவோம், அங்கிருந்து யாத்திரை போவோம். கற்றவனுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்புன்னு சொன்ன மாரி, மகாராஷ்டிரா இப்போ தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய பகுதியிலேருந்து கர்நாடகாவுக்கு போனவர்கள், அந்த ஸ்ரீரங்கத்து சிலைய ஆ காப்பாற்ற துலுக்கனுடைய அராஜகத்தையும் காப்பாற்ற எடுத்துன்னு போனபோது மைசூரு, அங்கெல்லாம் போயிருந்தவர்கள். இன்னைக்கும் அங்க வரைக்கும் அங்க அந்த தமிழ் பேசுற மக்கள். கர்நாடகால திப்பு சுல்தான் அராஜகம் பண்ணும்போது, இங்க ஊட்டியில, நீலகிரியில அங்க வந்து வாழ்ந்த ச கன்னட மக்கள், படுகா அப்படின்னு நீலகிரியில் சொல்லக்கூடியவர்கள். ரெட்டியார்கள் அங்கிருந்து வந்து இங்க தஞ்சாவூர், திருச்சி வரைக்கும் பரவியிருக்கிற அந்த ரெட்டியார்கள் நிசாமுடைய அநியாயத்தினால ஓடி வந்தவர்கள். தமிழ்நாட்டுல வந்தவர்கள். இப்பதான் அதுக்கு பேரு தமிழ்நாடு. பல ராஜ்யங்கள் இருந்தது. அப்படிதான் இருந்தது. இந்த மொழி மக்களுக்கு இந்த பகுதி அப்படிங்கிற இது கிடையாது. ஆனா அந்த பகுதிகள்ல அதிகமா அந்த மொழிய பேசுவார்கள். குஜராத்திலேருந்து 1100 வருஷம் முன்னால வந்தவர்கள் இருக்காங்க. சோம்நாத் அந்த கோவில கொள்ளையடிக்க வந்த கஜினி முகமது, அவனுடைய அராஜகத்துல அங்கிருந்து ஓடி வந்த சாதாரண மக்கள். தமிழ்நாட்டுல கர்நாடகா, பெங்களூம் கேரளாவுல அங்க கொங்கணிங்கிற பேர்ல சாரி சௌராஷ்டிரம் இங்க தமிழ்நாட்டுல தஞ்சாவூர், கும்பகோணம் பக்கத்துல எல்லாம் அவ்வளவு தூரம் வந்து இருக்கிற மக்கள். நம்முடைய பெங்களூர் ரமணியம்மாள், அப்புறம் டி.எம். சௌந்தரராஜன் இவர்கள்லாம் அந்த சௌராஷ்டிர அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அதே போல கோவாவிலிருந்து இந்த கிறிஸ்துவ செயின்ட் சேவியருடைய அநியாயத்துல அங்கிருந்து விட்டு வந்தவர்கள் கேரளாவுக்கு, இங்கே கர்நாடகாவுடைய மேற்கு கர்நாடகாவுக்கு. இப்படி இது ஒரு 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 ஒட்டுமொத்தமா ஒரே தேசமா தான் இருந்தது. ஏன் அவர் எழுதியிருக்காரு பரமாச்சாரியர், வடமான்னு சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் அங்க நர்மதை கரையிலிருந்து தமிழ்நாட்டுல வந்து வாழறவர்கள். அவர்கள கொண்டு வந்தாரு, வந்து இங்க வேதத்த தழைக்க வைக்க அப்படின்னு சொல்லி எங்கோ எழுதியதா நான் கேள்விப்பட்டேன். நான் அங்க நேபாளத்துக்கு போயிருக்கும்போது, பசுபதிநாத்ல உடுப்பி அ மக்கள், பிராமணர்கள், நம்பூதிரிகள், கேரளா நம்பூதிரிகள். அங்க கோவிலுடைய அர்ச்சகர்களா அந்த பசுபதிநாத் கோவில்ல அவர் இருக்காரு. இப்படி அந்த மகாராஷ்டிராவுல, ஆந்திராவிலேருந்து போன மக்கள் தான் இந்த இந்த வார் அப்படிங்கிற சர்நேம் இருக்கிறவர்கள் தான். அந்த குடும்பத்தில பிறந்தவர். சின்ன வயசுலேருந்தே மிகப்பெரிய ஒரு தேசபக்தி நாம அங்க பார்த்தோம். அவருடைய முடிசூட்டு விழாவுக்கு ஸ்வீட் குடுத்தபோது அது தூக்கி எறிந்தாராம். அப்புறம் 7வது படிக்கும்போது அந்த அங்க ஒரு கோட்டை இருக்கு நாக்பூர்ல. அந்த கோட்டை மேல வெளியில இங்கிலாந்துடைய கொடி இருக்கு. நம்ம சிவாஜி பேர்ல இருக்கிற கோட்டையில எப்படி அந்நிய தேசத்துடைய கொடி இருக்கலாம்? இத நம்ம எடுத்துருவோம்னு சொல்லி இந்த சின்ன பசங்க 7ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க, அவங்களெல்லாம் கூட்டு சேர்த்து தன் வீட்டு பின்னால இருந்து அது எப்படின்னா, அவர் அந்த இரும்பு சக்கரத்த அப்படியே ஓட்டின்னு போறார்.
இந்த ஸ்கூல் பையங்க டயர தள்ளிட்டே ஓடுவாங்கல்ல. அப்ப ஓடும்போது ஒரு இடத்துல அங்க கொடி தெரிய வருது. கோட்டை மேல இருக்கிற ஆங்கில கொடி. எப்படி வெளிநாட்டு கொடி, காவி கொடின்னா பறக்கணும் நம்ம கோட்டையில, சிவாஜியோட கோட்டையில. அதனால தான் வீட்டு பின்னால ஒரு சுரங்கம் வெட்ட ஆரம்பிச்சாங்களாம். எல்லாரும் ரகசியமா மற்ற மக்களுக்கு தெரியாம சுரங்கம் வெட்டி ஒரு 5 அடி அகலமான சுரங்கம். அந்த கோட்டைக்குள்ள போய் அந்த கொடிய எடுத்து தூக்கிடணும். அவருக்கு யாரோ ஒரு பெரியவர் வந்து ஸ்கூல் டீச்சரா இருக்கிறவர், இது வந்து இதெல்லாம் வழி இல்ல. நம்ம வந்து தேசபக்தியோட தேசத்துல நம்ம நிறைய செய்யணும், படிக்கணும். இது வழி இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த வழியா முடியாது இது. எங்க இருக்கு அந்த கோட்டை? எங்கேருந்து நீங்க எப்படி கெட் பண்ணுவீங்க? அப்படின்னு சொன்னாராம். 10வது படிக்கும்போது இந்த கேசவ பலிராம் ஹெட்கேவார். அன்னைக்கு ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் வரார். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் முதல்ல அந்த இன்ஸ்பெக்டர் பழக்கம் இருந்தது. டீச்சர் குழந்தைகள்ட்ட எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் நல்ல யூனிஃபார்ம் போட்டுன்னு வர சொல்லி, கேள்விகள் எல்லாம் சொல்லிக் குடுத்து, இந்த கேள்வி கேட்பேன், உன்ன கேட்பேன், நீ இந்த பதில் சொல்லணும் எல்லாம் சொல்லிக் குடுத்து ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு வர வேண்டிய பணம் அரசாங்க பணம். இந்த இன்ஸ்பெக்டரோட ரிப்போர்ட்ட வச்சு தான் வரும். ஸ்கூல்ல நல்லபடி படிப்பு நடக்கிறது அப்படின்னு. அதனால இன்ஸ்பெக்டர் வராராம். அவருக்கு வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு டீச்சருக்கு தெரியாம, இவர் குழந்தைகள் எல்லாம் ஏற்பாடு பண்றாரு. 34 குழந்தைகள் அந்த 10வது வகுப்புல. எல்லாரும் அந்த ஸ்கூல்ல ரகசியமா இந்த ஏற்பாடு நடக்கிறது. அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வரான். வெள்ளைக்கார அதிகாரி. ஒரு கால் நம்ம தேசத்து ஆளா இருக்கலாம். வெள்ளைக்காரனுங்க அரசாங்கத்துக்கு வேலை செய்யறதா இருந்திருக்கலாம். அவன் வந்த உடனே எல்லாரும் எழுந்து நின்னு கிரீட் பண்றாங்க. அவர் கேள்வி கேட்க போறாரு. எல்லாரும் இருக்கும்போது இவரு எல்லா குழந்தைகளும் சேர்த்து என்ன அறிகுறி வச்சுக்கிட்டாங்க, எப்படி சேர்ந்து சத்தம் போட்டாங்கன்னு தெரியல. எல்லாரும் சேர்ந்து வந்தே மாதரம் அப்படின்னு சத்தம் போட்டாங்க. 2 தடவ, 3 தடவ. அவருக்கு பெரிய பெரிய கோபம் வந்து அவர் இன்ஸ்பெக்ஷன நிறுத்திட்டு, நான் இந்த ஸ்கூல பத்தி ரிப்போர்ட் எழுதுறேன்னு கோவிச்சுட்டு போயிட்டாரு. இந்த பையனுக்கு அப்போ 1901ன்னு நெனைக்கிறேன். 1900, 1901. ஹெட்மாஸ்டர் இந்த 34 குழந்தைகளை கூப்பிட்டு யாரு சொல்லிக் குடுத்தது? யார் இதற்கெல்லாம் யோஜனை சொன்னதுன்னு கேட்டு மிரட்டி அடிச்சு 34 பேரும் வெளியில போயிட்டாங்க. முதல் தடவ மாணவர்களுடைய ஸ்ட்ரைக் நடக்குது. ஒரு வெள்ளைக்காரனுடைய ஆட்சியில. எல்லாரும் ஸ்கூல விட்டு எடுத்துடுறாங்க. 10வது பரீட்சை எழுதணும். வாழ்க்கை அதுக்கு பிறகு இந்த வாழ்க்கை அமைக்கணும். இவர் போய் எல்லாருக்கும் தைரியம் குடுத்து இருக்கும்போது, ஸ்கூலு அம்மா, அப்பா எல்லாம் பயந்து போய் குழந்தைகள் வாழ்க்கை வீணா போயிரும்ன்னு சொல்லி 2 குழந்தைகள தவிர மற்ற அத்தன பேரும் மன்னிப்பு கேட்டு திரும்ப ஸ்கூல்ல சேர்றாங்க. அந்த 2 பேர்ல ஒருவர் டாக்டர் கேசவ பல்லிராம் ஹெட்கேவார். அதற்கு பிறகு அவர் அங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களுடைய தொடர்புல வந்து லோக்மான்ய திலகருடைய அங்கே டாக்டர் ம முன்ஜே அப்படின்னு இருந்தார். அவர்கள் மூலமா லோக்மான்ய திலகர் ஆரம்பித்திருந்த நேஷனல் கல்லூரியில, நேஷனல் பள்ளிக்கூடத்தில படித்து 10வது முடித்து, மெட்ரிக் முடித்து, அங்க கல்கத்தால மெடிக்கல் காலேஜ் படிக்க அவர் ஒரு நேஷனல் மெடிக்கல் காலேஜ்ல. லோக்மான்ய திலகர் தேசபக்த குடும்பங்களுக்காகவே எல்லா பக்கமும் அவருடைய வழிகாட்டுதல்ல நடந்த பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள். மெடிக்கல் காலேஜ் புகுந்தபோது பங்கால்ல ஆ நம்ம இப்ப இன்னைக்கு சொன்னா தீவிரவாதம்னு சொல்றோம் இல்லையா? இந்த மிதவாதம், காந்தி இன்னும் வரல அரசியலுக்கு. அப்போ லோக்மான்ய திலகர் தான் தலைவர். அதனால தீவிரவாதம் அப்படிங்கிறது மட்டும் தான் இருந்தது. இந்த தேசத்துல உனக்கு ஆள்வதற்கு உரிமை கிடையாது. நீ இங்க இருக்கிற, நீயா போ அல்லது நீ விரட்டி அடிக்கப்படுவாய். துரத்தி அடிக்கப்படுவாய். அப்படின்னு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்ப இருந்தது. அதுவும் பங்கால்ல, பஞ்சாப்ல இங்க பிபின் சந்திரபால், அங்க லாலா லஜ்பத் ராய், இங்க நம்முடைய பால் கங்காதர் திலக். அப்போ வங்காளத்துல நிறைய இந்த மாரி அமைப்புகள், இந்த மாரி அ குண்டு, துப்பாக்கி
அரசாங்க அதிகாரிகளை கொல்வது, போலீஸ் நிலையங்களை தாக்குவது. அந்த குரூப் எல்லாம் இவர் வந்து அதுல இவரே ஒரு அமைப்பு ஆரம்பித்து, ஆம், அதுல ரொம்ப தீவிரமா நிறைய இளைஞர்களை சேர்த்து ரகசியமான காரியங்கள் மெடிக்கல்ல படித்தபடி. ஆனா அதெல்லாம் அப்புறம் வெளியில வரல. அதெல்லாம் மூடி மறைச்சிட்டு தான் அவர் சமுதாயத்துக்கு வேலைக்கு வந்தாரு. அதுக்கு காரணம் அப்ப சொல்றேன். அந்த ஹாஸ்டல்ல இவர் எப்படிப்பட்டவர்ன்னு ஒரு ஒரு உதாரணம். ஹாஸ்டல்ல சாப்பாடு வரும். குழந்தை காலேஜ் படிக்கிறவர்களுக்கு. எவ்வளவு அவன் சாப்பிடுற அவனுக்கு திறமை, ஆற்றல் இருக்கோ, அவ்வளவு சாப்பாடு வரும். கணக்கு போட்டு வராது. ஆளுக்கு 4 ரொட்டி, ஆளுக்கு 1 கரண்டி சோறு அப்படி இல்ல. அவன் வந்து பரீட்சை பார்ப்பான். எவ்வளவு சாப்பிட முடியும்? அதுக்கு தகுந்தாப்புல. இவர் நல்ல பீமன் மாதிரி சாப்பிட்டு காட்டுறாரு. 4 பையங்க படிக்க சாப்பிடக்கூடிய அளவுக்கு, அந்த சாப்பாடு அடுத்த நாள்லேருந்து பெரிய டிஃபன் கேரியர்ல இவருக்கு வருது. ஆ? மூஞ்சி கழுவி பொட்டு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன? அதுக்கு பிறகு அந்த அப்படி அவர் அந்த சாப்பாட இவர் சாப்பிட்டு காட்ட பிறகு, அந்த சாப்பாட்ட 4 மராட்டி இங்கேருந்து மகாராஷ்டிராலேருந்து வந்த இந்த படிப்பு பணம் இல்லாத குழந்தைகள், காலேஜ் படிக்கிறவங்க. பண வசதி இல்லாதவர்கள். அவர்களோட தினம் இத பகிர்ந்து சாப்பிடுவார். அந்த மாரி ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வேலை செய்யக்கூடியவர். அதனால இயற்கையா அவர் தீவிரவாத புரட்சியில அதுல இருந்ததுல ஆச்சரியம் இல்ல. அதுக்கு பிறகு அவருக்குள்ள பல எண்ணங்கள். மெடிக்கல் முடிச்சுட்டு நாக்பூருக்கு வந்துட்டாரு. ஆனா வேலைக்கு போறதில்ல, எங்கேயும் வேலை பார்க்க போறதில்ல வெள்ளைக்காரனுக்கு கீழ. அது மட்டும் முடிவா இருந்தாரு. பல எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. என்ன செய்யலாம்னு. தொ த ஆம். ஒரு விஷயம் அவருக்கு கவனத்துல வந்தது. இந்த மாதிரி தீவிரமான தேசபக்தர்களா இருந்தாலும், ரகசியமா தான் வேலை செய்ய வேண்டியிருக்கு. திறந்த வெளியில வேலை செய்ய முடியல. மக்கள் உள்ளூர இவர்கள பத்தி மரியாதை, பக்தி இருந்தாலும் பயப்படுறாங்க. கிட்ட வர பயப்படுறாங்க. திறந்த எல்லார் மனசுலயும் தேசபக்தி புகுத்துற அளவுக்கு இவர்களால எல்லாரோடையும் இணைந்து இருக்க முடியல. திறந்த வெளியில வேலை செய்ய முடியல. அதனால இந்த பயங்கரவாதம், இந்த உக்கிரவாதம், தீவிரவாதம் இது வந்து இந்த விஷயத்துல செல்லாது. அதுவும் நம்ம தேசத்துல. நாம திறந்த வெளியில வேலை செய்யணும். சாதாரண மக்களோட இணைந்து வேலை செய்யணும். அப்படின்னு சொல்லி அந்த பழைய எல்லா ரகசியங்களையும் அங்கேயே இந்த புஸ்தகத்த இது செய்து அதுக்குள்ள துப்பாக்கி அனுப்பி அப்படிலாம் நடந்துட்டு இருந்தது அங்க. பெரிய வால்யூம் புஸ்தகத்துக்குள்ள செதுக்கி, காகிதத்த செதுக்கி அதுக்குள்ள துப்பாக்கிய பதுக்கி அனுப்புவாராம். எல்லாரும் சேர்ந்து சபதம் எடுப்பாங்களாம் ராத்திரி நேரத்துல. அப்படிலாம் இருந்தது. அந்த எல்லா கான்டாக்டையும் அ விட்டு, அதுக்கான சுவடுகள் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்தாரு. நாக்பூருக்கு. மெடிக்கல் விஷயத்த விட்டு இப்போ அவருக்கு தோன்றியது, திறந்த வெளியில வேலை செய்யணும்னு அப்ப இருக்கிற அமைப்பு காங்கிரஸ். காங்கிரஸ்ல இணைந்து எத எடுத்தாலும் தீவிரமா செய்யக்கூடியவர் இயற்கையா காங்கிரஸ்லயும் மிக தீவிரமா ஈடுபட்டார். 1940ல 20ல நாக்பூர்ல மாநாடு நடக்கிறது. லோக்மான்ய திலகர் இறந்து போயிட்டார். இந்த தேசபக்தர்களுக்கு தலைவன் அப்படின்னு இருக்கிற ஒருவர் இல்லாத நிலை. காங்கிரஸ் மாநாடு நடக்க போறது. காந்தி அப்பதான் அமெரிக்காலேருந்து, ஆப்பிரிக்காலேருந்து இங்க வராரு. காந்தி அங்க ஏதோ சத்தியாகிரகம் பண்ணாரு அப்படிலாம் கதைகள் வருது நிறைய. சம்பாரன்ல போய் ஹரிஜனங்களுக்காக பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சாருன்னு சொல்லி இப்படி மிகப்பெரிய விஷயத்த ஆரம்பித்தாரு. ஆனா அது 1 வருஷம் கூட அவரால் நடத்த முடியல. அந்த மாதிரி அவர் வந்திருக்காரு. ஆனா அவர் இல்ல இதுக்கு தகுதியானவர். காங்கிரஸ் தலைமை தாங்க. இன்னும் கொஞ்சம் தீவிரமான தேசபக்தன் அ தலைமையில காங்கிரஸ் நடக்கணும்னு சொல்லி டாக்டர் ஹெட்கேவார். அப்ப அவருக்கு என்ன வயசு? 89, 30 வயசுன்னு நினைக்கிறேன். 30 வயசு. 29, 30 வயசு. அங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு வராரு. அரவிந்த கோஷ சந்திக்கிறார். அரவிந்தர் அங்க கல்கத்தால அலிப்பூர் பாம் கேஸ்ல பிடிபட்டு, அதுலலாம் அவர் மேல கேஸ் நடந்து, அதுக்கு பிறகு அவர் பாண்டிச்சேரியில ஒரு சாதுவா வந்து உட்கார்றார்.
வேற லெவல்ல நாம தேசத்துடைய சுதந்திரத்துக்காக வேலை செய்யணும்னு சொல்லி தியானம் அப்படின்னு அவர் பெரிய யோகி அவர் அரவிந்தர். அவருடைய அந்த எண்ணத்தோட அவர் பாண்டிச்சேரியில வந்து ஆசிரமம் அமைத்து இந்த அரசியல் தீவிர தினசரி அரசியல்லேருந்து முழுசா வெளில ஒதுங்கி அவர் பாண்டிச்சேரியில இருக்கார். அவரை போய் பார்க்க போகிறார். டாக்டர் எடுகேவார், டாக்டர் முஞ்சே 2 பேரும். அப்போ அவர் மறுத்துறார். நான் இந்த நேரடி அரசியலுக்கு நீ வரப்போவதில்லை. என்னுடைய பாதை வேற. அதன் மூலமா நானும் தேசப்பணி, நம்முடைய இந்து தர்மத்துக்கான பணி தான் நான் செய்யப் போறேன். ஆனா அந்த பாதை அது வேற. நான் அதுல தான் இருக்க போறேன்னு சொன்ன பிறகு இவர் திரும்ப வரார். காந்தி உள்ள வந்துட்டாரு காங்கிரஸ்ல. அப்போ இவர் நாக்பூர்ல நடத்த வேண்டிய விஷயத்துல இந்த வாலண்டியர்களுக்காக பொறுப்பு இவருக்கு கிடைக்கிறது. வாலண்டியர்களுக்கான பொறுப்பு. இவர் விதர்பா, நாக்பூர சுத்தி பகுதியில மிகப்பெரிய தலைவர் ஆயிட்டாரு. 1921ல இவர் வெள்ளைக்காரனுக்கு எதிரா ஒரு ஆவேசமான ஸ்பீச் யவத்மால்ங்கிற ஊர்ல அங்க பேசிட்டு வந்ததுல இவர் கைது செய்யப்பட்டு, நாட்டுக்கு எதிரா சதி திட்டம், செடிஷன் வழக்கு போடப்பட்டு, அங்க அவர் கோர்ட்ல அதுக்கு தீர்ப்பு தன்னை டிஃபெண்ட் பண்ணி பேசுறாரு. அப்போ ஜட்ஜி எழுதுறாரு, அங்க என்ன பேசினார் தெரியாது. அதை விட பயங்கரமா இந்த கோர்ட்லயே இவர் பேசுறார். அதனால இவருக்கு கடுங்காவல் தண்டனை 1 வருஷம் அப்படி கொடுக்கிறார். அதனால இவர் விதர்பால காங்கிரஸ் மத்தியில நல்ல பிரபலமான ஒரு தலைவரா. அதனால இவர் வந்து 20 நடக்கிற 21 அது. 20 அதற்கு முன்னாலேயே. 20ல வாலண்டியர்ஸ்க்கான தலைவராகிறார். அது பொறுப்பாளராகிறார். பொதுவா இந்த மாதிரி அமைப்புகள்ல, மாநாடுகள்ல வாலண்டியரா இருக்கிறவன், இங்க ஒரு ஹிந்தியில சொல்லுவாங்க. "ந மாँ का डर, न बाप का डर, बेटा निकला वालंटियर" அப்படிம்பா. அம்மாவ பத்தி கவலைப்படாத, அப்பாவ பத்தி பயப்படாத, சும்மா ரோட்ல திரியிறவன் கட்சியில வாலண்டியரா போய் அவங்கள்ட்டேருந்து எதிர்பார்ப்பும் அவ்வளோதான். ஜமக்காலத்த விரிக்கணும், நாற்காலி எடுத்து போடணும், மைக் அட்ஜஸ்ட் பண்ணணும், பந்தல் கட்டணும். இதுதான் அவங்கள்ட்ட வேலைக்காரங்க, அடியாளுங்க மாரி. அதுக்கு மேல அவர்களுக்கு அந்த மாநாட்டில உட்கார்ந்து கருத்து ரீதியா அதுல பங்கு போடக்கூட அவர்களுக்கு உரிமை கிடையாது. அவர்களுடைய தகுதி கிடையாது. அப்படிதான் வாலண்டியர் பற்றி இருந்தது. ஆனா இவர் என்ன செய்றார், அவர்களெல்லாம் நல்ல கல்லூரி படிக்கக்கூடிய சிறப்பான மாணவர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, ட்ரில் செய்து, மிலிட்டரி மாரி மார்ச்சிங் கத்துக் கொடுத்து, தேசத்த பற்றி சொல்லி, தேசத்துடைய பேரு, இங்க வெள்ளைக்காரன் எப்படி இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான், அப்படின்லாம் சொல்லி, இது மாரி கிளாஸ் நடத்தி, டிசிப்ளின்டு வாலண்டியர் ஃபோர்ஸ். நாம வேலைக்காரர்கள் இல்ல. நாம இந்த கட்சிய, இந்த தேசத்த, எதிர்காலத்த வழிநடத்தக்கூடிய தலைவர்கள். அதனால பொறுப்பா, சுயநலம் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட, தேசத்துக்கு ஒரு சேவை என்கிற மனப்பான்மையோட இங்க நாம ஜமக்காலம் அடிக்கணும், ஜமக்காலம் விரிக்கணும். இது வெறும் வேலை இல்ல, கூலிக்கு வேலை இல்ல. அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ரொம்ப சிறந்த ஒரு வகையில அவர்கள் எல்லாம் செய்ய வைக்கிறார். எல்லோரும் உணவு பரிமாறுவதிலையும், சுத்தப்படுத்துவதிலையும், கூட்டி பெருக்குவதில, அங்க மேடை ஏற்பாடு பண்ணுவதில எல்லாத்துலயும் இவர்கள்லாம் பார்க்கிறார். அப்போ காந்திக்கும் இவருக்கும் பெரிய வாக்குவாதம் நடக்கிறது. அவர் சொல்றாரு, "இது மிலிட்டரி அமைப்பு இல்ல. இது சாதாரண மக்களுடைய அமைப்பு. எல்லா மக்களும் இதுல வரணும். இந்த மிலிட்டரி ட்ரெய்னிங் எல்லாம் இங்க கூடாதுன்னு" சொல்றாரு. பெரிய டிஸ்கஷன் நடக்கிறது. அப்போ இவர் மனசுல இல்ல, இதுவும் ஒத்து வராது. காங்கிரஸ்ல சில தலைவர்கள் மேடையில இருப்பார். மற்றவர்கள் அந்த தலைவருக்கு போட்டு அவர்களுக்கு பதவிய வைத்து, இவர்கள் வெறும் வேலைக்காரர்களா, அடியாளா, இந்த தமிழ்நாட்டுல இப்போலாம் கார்ட்டூன்லலாம் சோசியல் மீடியால சொல்றாங்கல்ல, ஊப்பி உடன்பிறப்பு ரூ. 200க்கு வேலைக்கு வருவான். ரூ. 200 ஒரு பிரியாணி போடலாம். அந்த மாரி நிலைக்கு தள்ளுறாங்கன்னு சொல்லி இவருக்கு இது தவறு. தேசபக்தி இவர்கள் எதிர்கால குடிமகன் இல்ல. இவர்கள் இன்றைய குடிமகன். இன்றைக்கே பொறுப்புள்ளவர்களா இருக்கணும். நாளைக்கு பொறுப்புள்ளவர்கள் இல்ல. நாளைக்கு தேசத்தை பற்றி கடமை செய்பவர்கள் இல்ல. இன்றைக்கே ஒரு தேசபக்தியோட இந்த காரியத்துல ஈடுபடணும். தேசபக்தியோட படிப்புல ஈடுபடணும்.
தேசத்தை பற்றிய உணர்வு இருக்கணும். வாழ்க்கையில தேசத்துக்கு ஏற்றபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ பத்தி சொல்லும்போது, அவர் 21 வயசுல ஐசிஎஸ் பாஸ் பண்ணி ஐசிஎஸ்னா இப்போ இருக்கிற ஐஏஎஸ். ஐசிஎஸ் பாஸ் பண்ணி கடைசியில சர்டிஃபிகேட் கிடைக்க போகுது. கலெக்டரா அவருக்கு நியமனம். ஒரு கலெக்டர் ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டரா ராஜா மாரி அவருக்கு வேலை கிடைக்க போகுது. அப்போ அந்த சர்டிஃபிகேட்ட கிழித்து தூக்கிடுறான் அந்த வெள்ளைக்கார அதிகாரி மேல. உன்கிட்ட வேலை பார்ப்பதற்காக நான் ஐசிஎஸ் படிக்கல. எங்க நாட்டு இளைஞர்களுக்கு நம்மால முடியுங்கிற நம்பிக்கைய உருவாக்க தான் நான் ஐசிஎஸ் பாஸ் பண்ணினேன்னு சொல்லிட்டு, அந்த சர்டிஃபிகேட் தூக்கி எறிந்துட்டு தேச போராட்டத்துல இறங்கினார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 21 வயசுல. ஆனா காந்தி வந்து அவருடைய 50 ஆம் அவருக்கு 50க்கு மேல வயசு இருக்கும்போது தான் அவருக்கு நம்ம தேசம் அடிமையா இருக்குங்கிற எண்ணமே வருது. ஒரு நாள் அவர ரயில்லேருந்து தூக்கி எறிந்த பிறகு 2 வெள்ளைக்காரங்க ரயில்லேருந்து இறக்கி விட்ட பிறகு தான் அவருக்கு, ஓ! நாமெல்லாம் அடிமையா இருக்கிறோங்கிற இதுவரைக்கும் அவர் ஒரு தொழில் பார்த்துட்டு இருந்தார். ஒரு வேலையில இருந்தார். வக்கீல் படித்திருந்தாலும் பெருசா அவரால கோர்ட்ல போய் வாதம் பண்ண முடியல. திறமையில்லாத 2 கேஸ் எடுத்தா 2ம் தோத்து போச்சு. அதனால வேலை பார்க்கலான்னு கிளர்க்கா அங்க இருக்கிற ஒரு முஸ்லிம்களுடைய கம்பெனிக்கு கிளர்க்கா வேலைக்கு போனாரு. ஃபைல் ஏற்பாடு பண்றது, கோர்ட்ல ஃபைல் எடுத்து குடுக்குறது, அந்த மாரி வேலைக்கு போனாரு. அங்க இருந்து அந்த ட்ரெயின்லேருந்து அவரை இறக்கி விடப்பட்ட பிறகு தான் அவருக்கு நம்மலாம் அடிமையா இருக்கிறோங்கிற எண்ணமே வந்தது. அப்போ அவருக்கு வந்து வயசு 1914. 1069லேருந்து 31, 14, 45 வயசு. இந்த நேதாஜி 21 வயசுல, அரவிந்த கோஷ் 22, 23 வயசுல அதே ஐசிஎஸ் படிச்சுட்டு குதிரை ஏற்றம்ங்கிற கடைசி பரீட்சை இருக்கும்போது சர்டிஃபிகேட்ட தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவர். இப்படியெல்லாம் சின்ன வயசுலேருந்து தேசபக்தர்களா இருந்தவர்கள். வீர சாவர்கர் சின்ன வயசுல சின்ன ஸ்கூல் மாணவனா இருக்கும்போது சாப்பேக்கருடைய படத்த வைத்து அவருக்கு முன்னால கையில அ தீபத்து மேல கைய வைத்து சபதம் எடுத்தாரு. அந்த மண் எடுத்துன்னு வந்து ஜாலியன்வாலா பாகுடைய மண் எடுத்துன்னு வந்து சபதம் எடுத்தார் பகத்சிங். இப்படியெல்லாம் தேசபக்தர்கள் சிறு வயசுலேருந்து இருந்தவர்கள். அப்படி இந்த டாக்டர் கிட்டவர் நல்ல தேசபக்தர்கள உருவாக்கணும். அதற்கு இந்த தீவிரவாதம் அமைப்பும் பெருசா வேலை செய்ய முடியாது. காங்கிரஸ் போன்ற அமைப்பும் அதுக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லி 2த்துலேருந்தும் விலகி 1925ல ஆர்எஸ்எஸ்ங்கிற பேர்ல ஒரு அமைப்பு ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம். தேசத்திற்காக சுயமாக முன்வந்து சேவை செய்பவர்களின் சங்கம். அப்படி அதுக்கு பேர் கூட வைக்கல. எப்படி குழந்தை பிறந்த உடனே பேர் வைக்கிறது இல்லையோ, அது 1 மாசம் கழித்து, 11 நாள் கழித்து, 40 நாள் கழித்து பேர் வைக்கிறார்களோ, அப்படி இந்த அமைப்பு வந்த அன்னைக்கு ஒண்ணும் பேர் வைக்கல. சும்மா ஒரு ஹால்ல எல்லாரும் சந்திச்சாங்க. நம்மெல்லாம் இன்னைக்கு இந்த மாரி நோக்கத்தோட இந்து சமுதாயத்துல ஒரு அமைப்பு ஆரம்பிப்போம். அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளோதான். சிவாஜியோட படம், துர்க்கை அம்மனுடைய படம். அத வைத்து. காவிக்கொடி. சிவாஜினாலே காவிக்கொடி. அந்த அமைப்புக்கு பேர் கூட அப்புறம் தான் வந்தது. இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு எல்லாரையும் சேர்ந்து வச்சு கூட்டி சேர்த்து பேச்சு நடத்தி பேர் வச்சாரு. இதுக்கு இந்த உடற்பயிற்சி செய்யணும். ஏன்னா வாரம் ஒரு நாள் எல்லாரும் சந்திப்போம். லெக்சர் அடிப்பாரு. அந்த லெக்சர கேட்போம். அதுல எல்லா தேசபக்தர்கள் வாழ்க்கை அது இதெல்லாம் இருக்கும். ஆனா அது போதாது. இது இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கணும். அதனால அதுல ஷாக்காங்கிற விஷயம் வந்தது. அங்க விளையாட்டு இருக்கும், வீர பயிற்சிகள் இருக்கும், கராட்டே பயிற்சி, கம்பு பயிற்சி அதெல்லாம் இருக்கும். வீர நடை இருக்கும், மிலிட்டரி நடை. அங்க மிலிட்டரி டென்ட் இருந்தது, கேம்ப் இருந்தது. அங்க சுவத்து மேல ஏறி உட்கார்ந்து, மரத்து மேல ஏறி உட்கார்ந்து கேம்ப்ல எப்படி மார்ச்சிங் பண்றாங்க, எப்படி மிலிட்டரிய கட்டளைகள் குடுக்குறாங்க, அதெல்லாம் கத்துன்னு வந்து இங்கிலீஷ் கட்டளைகள். பாருங்க. தேசபக்தி கத்துக் குடுக்கிற அமைப்பு. ஏன்னா இதெல்லாம் தெரியாது. இங்கிலீஷ் கட்டளைகளோட தான் ஆரம்பத்துல மார்ச்சிங் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சமஸ்கிருத கட்டளைகள் வந்து 1940ல 15 வருஷம் கழிச்சு. அந்த மாரி மெதுவா ஒரு குழந்தை வளர்றா மாரி அந்த அமைப்பு நேச்சுரலா வளர்ந்தது. ஆனா 15 வருஷத்துக்குள்ள தேசம் முழுக்க எல்லா மாநிலங்கள்லயும், எல்லா அ அங்கே பாகிஸ்தான்லேருந்து எடுத்து தமிழ்நாடு வரைக்கும், கேரளா வரைக்கும் எல்லா மாநிலங்கள்லயும்
பரவிய ஒரு தேசிய தழுவிய ஒரு அமைப்பா மாறிச்சு. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் படிக்க போகும்போது 12வது முடிச்சு மேல படிக்க போறேன்னும்போது, "என்ன படிக்க போற?" அப்படின்னு கேட்டு, "சரி, இங்க தான் படிக்கணுமா? நீ கேரளால போய் படின்னு" அவர கேரளாவுக்கு அனுப்பி வைத்து, பஞ்சாப்ல போய் படின்னு அனுப்பி வைத்து, அவர்கள் மூலமா ஆர்எஸ்எஸ் அந்தந்த பகுதிகள வளர்த்து, அப்படி வளர்ந்தது. முதல்ல பிரார்த்தனை முதல் 4 வரி மராட்டியில இருக்கும். அதுக்கு பிறகு ஹிந்தியில இருக்கும். ஆனா, அங்க பஞ்சாப்ல சங்கம் வளர்ந்தப்புறம், வங்காளத்துல சங்கம் வளர்ந்தப்புறம், மராட்டி பிரார்த்தனை எப்படி வரும்னு சொல்லி, அதற்காக 1940ல ஒரு 30 நாள் ஒரு ஒரு வீட்டுல உட்கார்ந்து சங்கத்தோட எல்லாம் முடிவு பண்ணாங்க. மார்ச் மாசத்துல. அதுல அதுல பிரார்த்தனை சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டது. கட்டளைகள் சமஸ்கிருதத்துல மாறியது. மிலிட்டரி பேண்டுல நம்ம சங்க அ சங்கீதத்து அடிப்படையில இருக்கிற ராகங்கள், மோகன ராகம், ஹம்சத்வனி ராகம், திலக் ராகம், இப்படின்னு கேதார ராகம், இதுல ராகங்கள்ல டியூன் அமைத்து, நம்ம மிலிட்டரிக்கு நம்ம அ ராகங்கள்ல இருக்கணும் சங்கீதம். வெள்ளைக்கார சங்கீதம் ஏன் எடுக்கணும்? அப்படின்னு எல்லா விஷயத்திலும் பெரிய ஒரு அடிப்படை மாற்றங்கள் 1940ல வந்தது. அதற்கு பிறகு ஜூன் மாசத்துல நடந்த கேம்ப்ல தேசம் முழுக்க எல்லா இடத்துல இருந்தும் வந்திருந்தாங்க. டாக்டர் எட்கேவார் அதுல கடைசியா ஒரு தடவ பேசிட்டு அவருக்கு அப்போ காலமாகிறார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை குறுகிய காலத்துல 15 வருஷத்துல ஒரு வீரியமுள்ள ஒரு விதைய உருவாக்கி, அது செடியாக வளர்ந்து, அந்த செடிய எடுத்து தேசம் முழுக்க அதனுடைய ஆம், ஆ, அதை விதைத்து அல்லது அந்த செடியை நட்டு எல்லா பக்கமும் செடி தேசபக்திங்கிற செடி வளர்வதற்கு ஒரு ஒரு பெரிய காரியத்தை காந்தி ஒரு தடவை நம்ம இந்த கேம்புக்கு வந்திருந்தாரு. 39ன்னு நினைக்கிறேன். வர்தால நடந்த கேம்ப்ல. அவருக்கு இந்து சமுதாயத்துல எல்லாரும் ஹரிஜன் ஹரிஜன்னு சொல்லிட்டு இருப்பாரு அவரு. அதனால இங்க கேம்ப்ல வந்து எல்லாரும் சாப்பிடும்போது எல்லாரும் ஒரு வரிசையில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ அவர் கேட்கிறாரு ஒரு பையனை எழுப்பி, "ஓ நீ எந்த ஜாதின்னு?" கேட்கிறாரு. அவரு எனக்கு தெரியும். நாங்க பழக்கம் இல்ல ஜாதிய சொல்வது, சங்கத்துல கேட்க மாட்டோம்னு சொல்லி. காந்தி டாக்டர் எட்கேவார பார்க்கிறார். டாக்டர் எட்கேவார் சொல்றாரு, அவர் கண்ணோட்டத்தோட கேட்கிறாரு. "நம்ம சங்கத்துல பழக்கம் இல்ல, நீ சொல்லுன்னாரு." இவர் சொன்ன ஜாதி, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் சொன்ன ஜாதி. இவன் பிராமண ஜாதிய சொன்னான், அவன் ஹரிஜன்னு சொல்லக்கூடிய ஜாதிய சொன்னான். "எப்படி நீங்க 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறீங்க?" அப்படின்னு கேட்கிறாராம். அப்ப இவரு சொன்னா, "எனக்கு தெரியவே தெரியாது. நாங்க விளையாடுவோம், பயிற்சி செய்வோம், எல்லாரும் சேர்ந்து இருப்போம். அவ்வளவுதான். எனக்கு இவன் எந்த ஜாதின்னே இத்தன நாள் தெரியாம இருந்தது" அப்படின்னு. அப்படி ஒரு அடிப்படையிலே சில மாறிய கண்ணோட்டத்த இந்து சமுதாயத்துல உருவாக்கக்கூடிய ஒரு சங்கம், அந்த டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அவர் உருவாக்கிய அந்த சங்கம், இன்றைக்கு பெரிய ஆலமரமா வளர்ந்து தேசம் முழுக்க இருக்கு. அந்த டாக்டர பத்தி இது 3வது டாக்டர். ஆனா இன்னைக்கு நேத்து நான் இப்ப யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது 4வது ஒரு டாக்டர் என் மனசுல வந்தாரு. சுவாமி சிவானந்தா. ரிஷிகேஷ்ல ஒரு ஆசிரமம் வைத்திருக்கிற சுவாமி சிவானந்தா. எனக்கு கரெக்ட்டா அவருடைய வாழ்க்கை தெரியாது. ஆனா அவர் ஒரு டாக்டர் அது தெரியும். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல பத்த பத்த பத்தனத்திட் இல்ல அவருடைய ஊர் கிராமம் பேரு பத் பத்தமடை. பத்தமடைன்னு ஒரு கிராமம். அங்க படித்த என் மாணவன், அப்புறம் டாக்டருக்கு படித்து மலேசியாலயோ, சிங்கப்பூர்லயோ எங்கோ டாக்டரா இருந்தார். திடீர்னு அவர் மனசுல ஆன்மீகம் வந்து, அப்படியே அங்கிருந்து ரிஷிகேஷ்க்கு வந்து கங்கைக்கு நடுவுல ரிஷிகேஷ்க்கு போனா அந்த பாறைய பார்க்கலாம். நல்ல பிரவாகமா ஓடக்கூடிய கங்கையில நடுவுல ஒரு பாறை இருக்கு. இவர் நீந்தி போய் அந்த பாறையில உட்கார்ந்து 2, 3 நாள் தவம் இருந்தாராம். அதற்கு பிறகு அங்கேயே கங்கை கரையில ஒரு ஆசிரமம் அமைத்து, சிவானந்தா ஆசிரமம். அதுக்கு அமைப்புக்கு பேரு டிவைன் லைஃப் சொசைட்டி டிஎல்எஸ். மதுரையில கூட அதனுடைய கிளை இருக்கு. அந்த டிஎல்எஸ் டிவைன் லைஃப் சொசைட்டின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி, சேவை மையமான சன்னியாசிகள் இருக்கணும். ராமகிருஷ்ண மடம் வருவதற்கு முன்னால சேவை மயமான சன்னியாசிகள் இருக்கணும். சந்நியாச ஆசிரமத்துல சேவை செய்யணும்னு சொல்லி அவர் ஒரு அந்த கருத்த அதேபோல யோகம்
அங்க யோகம்க்கு பெரிய முக்கியத்துவம் அளித்து, யோகம் சொல்லிக் குடுத்து, அப்படி ஒரு டாக்டர். ஆனா அவருடைய வாழ்க்கை எனக்கு முழுசா அவர பத்தி நான் படித்ததில்ல. கேள்விப்பட்டது தான். வேற யாராவது நீங்க படித்திருந்து தெரியும்னா, அடுத்த தடவ நீங்க சொல்லுங்க அந்த கதைய. அவருடைய வாழ்க்கைய. சரி, நம்ம முடிப்போம். ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஸ்ரீ கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஓம்